தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது? வெளிநாட்டுல இருந்து இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற சம்பவத்த பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கும்ல. என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு. ஏன்னா, நான் நெறைய பேத்துல பேசினேன். அதுதான் சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். என்னன்னா, நேத்து ராத்திரி அ விஜய்க்கு வந்து அந்த பாதுகாப்பு, கான்வாய் பாதுகாப்பும்பாங்கல்ல, அத வந்து ரிமூவ் பண்றாங்க. அங்க இருந்து ஏகப்பட்ட நியூஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா, நேத்து 3 மணி போல விஜய் என்ன பண்றாரு, கவர்னர பார்க்குறாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த சப்போர்ட்ட குடுக்குறாரு. அந்த டயத்துக்குள்ள என்னாச்சுன்னா 108+4 யார் காங்கிரஸ் அஃபிஷியலாக காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேமில் முன்னாடி வந்தது ஆதரவுக்கு வந்து காங்கிரஸ் தான். சரியான போல்டு மூவ். இவர் எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கிறாரு, வாங்க வாங்கன்னு காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க. அந்த இடத்துல தான் வந்து பிஜேபி டென்ஷன் ஆகுறாங்க. எப்படி வந்து காங்கிரஸோட வந்து டிவிக்கு, அதாவது விஜய் வந்து தலைமையில் வந்து கூட்டணி சேரலாம் அப்படிங்கும்போது அடுத்த இம்மீடியட் அன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவருடைய இசட் பிரிவு பாதுகாப்பு, கான்வாய் பாதுகாப்புனா என்ன அப்படின்னா, அந்த விஜய் போகும்போது அந்த காருக்கு பக்கத்தில் 2 பேர் நின்றுக்கிட்டே வருவாங்க. அப்புறம் முன்னாடி பின்னாடி பாதுகாப்பு போலீஸ் இருக்கும். அது குண்டு துளைக்காத ஒரு கார். அதில் தான் விஜய் வந்து நேற்று பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் கூட பார்த்தேன் ஈசிஆர்லேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது. ஸோ அந்த பாதுகாப்பை பிஜேபி வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு. அப்போ அன்னைக்கு ஈவினிங் நேற்று நைட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண அவருடைய இவி பிஎம்டபிள்யூ காரில் தான் போகிறாரு. எந்த பாதுகாப்புமே இல்லை. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு அடுத்து இன்னைக்கு 10:30க்கு வந்து அவர் வந்துட்டு பதவி இருக்கிறதா நேரு ஸ்டேடியத்தில் பிளான் வச்சுருந்தாங்க. அதை கேன்சல் பண்ணுறாங்க. சரி, கேன்சல் பண்ண பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்து ஒரு டேட்டை வைக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இவர் விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு, விசிகாவுக்கு வந்து ஆதரவு லெட்டர் போட்டிருக்கிறாரு. ஆனால் இல்லைன்னு சொல்லலை அவர் திருமாவளவன். அவர் சந்தர்ப்பாவாச்சு சொல்ல மாட்டார். நான் வந்து என்னுடைய அவர்கிட்ட இருக்க 4-5 பேர் இருக்காங்களா, அந்த செயற்குழுவை கூட்டி நான் முடிவு எடுக்குங்கிறாரு. அதுவும் கேன்சல் செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒன்றா வந்து தடையாகிக்கிட்டே போகுது விஜயோட மூமெண்ட்டுக்கு. சரி, ஓகே. அடுத்து என்னன்னா, எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம கவர்னர் வந்துட்டு கேரளா போயிடுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு தற்காலிக கவர்னர் தான் இல்லையா. அங்கே ஏதோ வேலைஞ்சோ போக சொல்லிடுவாங்க பிஜேபி. ஸோ தட் பார்த்தீங்கன்னா கவர்னர் இருக்க மாட்டேன். கவர்னர் இல்லாமல் எங்கிட்ட பதவி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்கும். திடீர்னு இன்னொரு நியூஸ், ஏடிஎம்கேயும் டிஎம்கே கைகோக்குறாங்க. மு.க. ஸ்டாலின் வந்துட்டு ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிக்கிறாரு. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கட்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம், டிவிக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய ராத்திரி பூரா நியூஸ். ஒரு நம்பவே முடியல. திராவிடம் ஒன்றானது, 2 திராவிடத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க, அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருந்தது. சரி, இதுதான் நேற்று நைட்டு வரைக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என்ன நடக்குன்னு பார்த்தா, சொன்ன மாதிரி பதவியேற்பு விழா நடக்கலை விஜய்க்கு. இன்னைக்கு கேட்டால் வந்து அதிகாரிகள் இல்லை, அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல, அப்படி இப்படிங்கிறாங்க. விஜய் மட்டும் பதவி ஏற்றுக்கட்டும் கவர்னரை பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்தது. கடைசியில் பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே கவர்னர் ஆஃபீஸ் அமைதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக பேச மாட்டாங்க. பட் ஆனால் காலையில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர் வந்து, அவர் ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவர் இல்லையா. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் எந்த விதத்துலையும் வந்து விஜய் ஆட்சி செய்கிறத தடுக்க மாட்டோம். நாங்கள் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல. நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் இந்த கவர்மெண்ட்டை 6 மாதம் பார்ப்போம். 6 மாதத்துக்கு பிறகு தான் எங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஜென்டில்மேனாக ஒதுங்கிட்டார். சரி, ஓகே. ஏடிஎம்கே நடக்குது. ஏன்னா அவங்க தான் பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறாங்களா. பிஜேபிக்கு வந்து விஜய் வந்து காங்கிரஸோட சேர்ந்து இந்த ஆட்சி நடத்துறத விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கவங்கள பூரா சேர்த்து நீ ஒன்று அங்கே போ, இங்கே போ, ஏதாவது சேர்த்து நீங்கள் கட்சி ஆரம்பி, எங்கள் பவரை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கடையில் ஏடிஎம்கேல சிவி சண்முகம் வந்து திரும்பி இந்த கூவத்தூர் ஃபார்மில் ஆயிடுச்சு. விஜய் வந்து அவர் எம்எல்ஏ பூரா ஒரு ரிசார்ட் அடைச்சி வச்சிருக்கிறாரு. இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ பூரா எடப்பாடி அடைச்சி வச்சிருக்கிறாரு. இதில் யார் திருப்பி வர போகிறா, யார் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச எவென்ச்சுவலாக டிஎம்கே வெளியே போனதுனால, இது சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால விஜய் முதல்வர் ஆகிறது உறுதி. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ப்ளஸ் காங்கிரஸோட வந்து அவங்க முந்திக்கிட்டாங்க. காங்கிரஸ் வந்துட்டு எவ்வளோ பெரிய துரோகம் காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க டிஎம்கேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஏன் தெரியுமா, அவங்க சென்ட்ரல் லெவலில் நின்ன எலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து ஐ திங்க் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 3 தடவையும் டிஎம்கேயோட அலையன்ஸில் தான் அந்த எம்பி சீட்ஸ் ஃபுல்லாக ஜெயிச்சாங்க. எந்த காலகட்டத்திலையும் டிஎம்கே வந்து அவங்கள்ட்ட போகவே இல்லை, அவங்களோடயே இருந்தாங்க. ஆனால் அடுத்த செகண்ட் ரிசல்ட் வந்த மறுநாள் பல்ட்டி அடித்து ராகுல் காந்தி அந்த பக்கம் போயிருக்கிறாரு. ஓகே, அது நடக்கும். ஸோ இது வந்து பெரிய துரோகம். இந்த துரோகத்தை விசிகா பண்ண போதா, தேமுதிக பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கவங்க நிறைய பேர் அங்கே போகிறதா வந்து சொல்கிறாங்க. அப்படி போனாங்கன்னா ஏடிஎம்கே அழிஞ்சு போயிடும். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, ஏன் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து நோ சொன்னார் அப்படின்னா,
ஸ்டாலின் ஏன் நோ சொன்னாருன்னா, எனக்கு காலம் கம்மியா தான் இருக்குது. நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். எனக்கு அடுத்து என் பையன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த கட்சி வேணுமா இல்லையா? நம்ம பாட்டுக்கு 2 பேரும் சேர்ந்துட்டோம்னா, எடப்பாடிய முதல்வர் ஆக்கிட்டோம்னா, நமக்கு வேல்யூ கம்மியாயிரும். நாளைக்கு இந்த கட்சிய எப்படி நடத்துறது? திருப்பி எப்படி சண்டை போட்டு நிப்பீங்க? அப்படின்னு தொலைநோக்கு பார்வையில தான் வந்து ஸ்டாலின் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காரு, நம்ம அத சப்போர்ட் பண்ண வேணாம். தனியாவே இருப்போம். இப்ப இந்த 5 வருஷம் இல்ல என்ன, அடுத்த 5 வருஷம் வாழ்ந்துடலாம். அதனால இவருக்கு உதயநிதிக்கு வந்து இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக, உதயநிதிக்கு இந்த கட்சி வேணுங்கிறதுக்காகவும் இதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்ப. ஆனா உதயநிதி வந்துட்டு என்ன ப்ளே பண்ண போறான்னு தெரியல. அவருக்கு விஜய் சிஎம் ஆகிறது பிடிக்காது. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் விஜய் சிஎம் ஆயிட்டாரு உதயநிதிக்கு முன்னாடி அப்படின்னா, விஜயோட கை தான் ஓங்கி இருக்கும். அடுத்து 10 வருடமோ 20 வருடமோ உதயநிதி படாத பாடுபடும். எனக்கு தெரிஞ்சு விளையாட்டுத்தனமா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உதயநிதி வந்து அவங்க அப்பா மாதிரி இல்ல, அவங்க தாத்தா மாதிரி, கலைஞர் மாதிரி நக்கலா பேசுறாரு, ஸ்பான்டேனியஸ் பேசினாங்க. அதே மாதிரி எப்படி கலைஞர் வந்து எம்ஜிஆர்ட்ட மாட்டி தவித்தாரோ 14 வருடம், எனக்கு தெரிஞ்சு உதயநிதிக்காகத்தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, உதயநிதியும் கிட்டத்தட்ட 15 வருடம் வந்து தவம் கிடக்க வேண்டியதுதான் விஜயோடைய டிராப்புக்கு. மேபி 10 வருஷமோ 15 வருஷம் அது வரைக்கும் வெயிட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கால்குலேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கே வந்து இந்த கேம்ல வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்துட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த சூழ்நிலையில தான் இன்னும் 1 ஆர் 2 டேஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாளான்னைக்குன்னு இருக்காங்க. விச் இஸ் ஃப்ரைடேவா சாட்டர்டேவான்னு தெரியல. இந்த கட்சி செலிப்ரேஷன், அதாவது சிஎம் பதவியேற்கிற விழா வந்து நடக்கும் 1 ஆர் 2 டேஸ்ல. அந்த 1 ஆர் 2 டேஸ்ல பிஜேபி என்ன கேம் ஆடுறாங்க ஏடிஎம்கே வச்சு அப்படிங்கிறத இங்கே இருக்குது. காங்கிரஸ் தெளிவாயிட்டாங்க, டிஎம்கே தெளிவாயிடுச்சு. இப்போ மேட்ரு ஏடிஎம்கே பிஜேபி தான் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த உதிரி கட்சிகள் 4-5 பேர் என்ன செய்ய போறாங்க, விசிகா, தேமுதிக என்ன செய்ய போறாங்க பார்ப்போம். இது இது வந்து இந்த தமிழக அரசியல்லே பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். விஜயை வச்சு தான், என்னை வச்சு தான் அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் விஜயை வச்சு அரசியல் நடக்குது பார்த்தீங்களா. இதுதான் மாஸ். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் விஜய் முதல்வர் ஆகிறத தடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.